Hello, welcome everyone. நம்ம இப்போ 11th chapter steps in selection process பார்த்துட்டு இருக்கோம். அதுல நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இப்போ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறப்போ கரெக்டான கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்றதுக்காக நிறைய ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் blank ஃபில் பண்றதுல இருந்து ஸ்கிரீனிங் தி அப்ளிகேஷன், செலக்ஷன் டெஸ்ட், இன்டர்வியூ, மெடிக்கல் எக்ஸாமினேஷன், ரெஃபரன்ஸ் செக், இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப எல்லா கம்பெனிஸும் இத்தனை ப்ரொசீஜர்ஸையும் ஃபாலோ பண்ணி தான் அவங்களுக்கு தேவையான கேண்டிடேட்ஸை எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, வந்திருக்கிற கேண்டிடேட்ஸோட அப்ளிகேஷனை வாங்கி பார்த்து ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான கேண்டிடேட்ஸை எடுத்துருவாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும். ஆனா சில கம்பெனிஸ் வந்து ரொம்ப லாங்கா, நம்ம பார்த்தோம்ல நிறைய ப்ரொசீஜர்ஸ், இத்தனை ப்ரொசீஜர்ஸையும் ஃபாலோ பண்ணி தான் அவங்களுக்கு தேவையான கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. இங்க செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப லாங் அண்ட் லென்த்தியா இருக்கும். இப்ப செலக்ஷன் ப்ராசஸ் லாங்கரா இருக்குமா இல்ல ஷார்ட்டரா இருக்குமா அப்படிங்கிறது சில ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் செலக்ஷன் ப்ராசஸ். இதுல இருந்து புக்ல கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்கல, ஜஸ்ட் ஹெட்டிங்ஸ் மட்டும் நல்லா பார்த்து வைங்க, மீனிங் நல்லா புரிஞ்சு வைங்க போதும். ஃபர்ஸ்ட் ஒன், நேச்சர் ஆஃப் போஸ்ட். எந்த போஸ்டுக்கு ஆளை எடுக்கிறோம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். இப்போ ஒரு பேங்க்ல வந்து ப்ரொபேஷனரி ஆபீசர் எடுக்கிறாங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ் ஒரு மெத்தட் ஆஃப் செலக்ஷன் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு ஸ்கூல்ல டீச்சர் எடுக்கிறாங்கன்னா அங்க செலக்ஷன் ப்ராசஸ் வேற மாதிரி இருக்கும். ஒரு கம்பெனில ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் எடுக்கிறாங்கன்னா அங்க செலக்ஷன் ப்ராசஸ் இன்னொரு மெத்தட்ல ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னும் ஒரு இந்தியன் போலீஸ் போர்ஸுக்கு போலீஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அங்க செலக்ஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி போஸ்ட். செலக்ஷன் ப்ராசஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி போஸ்ட். எந்த போஸ்ட்டுக்கு ஆள் எடுக்கிறோங்கிறத பொறுத்து. த ப்ராசஸ் ஆஃப் செலக்ஷன் ஆஃப் எம்ப்ளாயி வேரிஸ் அக்கார்டிங் டு த டைப் ஆஃப் பர்சனல் டு பி ரெக்ரூட்டட். எந்த போஸ்ட்டுக்கு ஆள் எடுக்கிறோம், எந்த பர்சனல் எடுக்கிறோம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி, டீச்சரா, போலீஸா, இல்ல ப்ரொபேஷனரி ஆபீசரா, எந்த மாதிரியான பர்சனல் எடுக்கிறோங்கிறத பொறுத்து செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். செகண்ட் ஒன், நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ். எத்தனை கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். இப்ப நிறைய கேண்டிடேட்ஸ், நிறைய அப்ளிகேஷன் வந்திருக்குன்னா அத்தனை அப்ளிகேஷன்ல இருந்தும் பெஸ்ட் கேண்டிடேட் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அங்க செலக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப லாங்கா தான் இருக்கும். ஆனா ரொம்ப கம்மியான அப்ளிகேஷன் தான் வந்திருக்கு அப்படின்னா ஈஸியா அதுல இருந்து நமக்கு தேவையானவங்களை எடுத்துக்கலாம். அப்ப செலக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளா இருக்கும். Selection process depends on the response of candidate to the advertisement. The selection process would be longer if the number of applicants is more and vice versa. நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்திருந்தது, நிறைய அப்ளிகன்ஸ் வந்திருக்காங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ் லாங்கரா இருக்கும். கம்மியான அப்ளிகன்ஸ் தான் வந்திருக்காங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ் ஷார்ட்டரா இருக்கும். அதுக்கு புக்ல எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க. இப்ப கிளரிக்கல் அண்ட் பிசிக்கல் ஜாப்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம்னா அதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் லாங்கரா இருக்கும். நெக்ஸ்ட், செலக்ஷன் பாலிசி. கம்பெனியோட செலக்ஷன் பாலிசி. இப்ப சில கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டஃபர் செலக்ஷன் பாலிசி வச்சிருப்பாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு செலக்ஷன் பாலிசி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்ளிகேஷன் பிளாங்க், ஸ்கிரீனிங் தி அப்ளிகேஷன், செலக்ஷன் டெஸ்ட், ஒரு பிரிலிமினரி இன்டர்வியூ, அப்புறம் ஒரு ஃபைனல் இன்டர்வியூ, இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் வச்சுதான் அவங்க வந்து கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய பாலிசியா இருக்கும். அப்படி இருக்கப்ப அந்த மாதிரியான கம்பெனிஸ் லாங்கர் செலக்ஷன் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா சில கம்பெனிஸ் வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு இன்டர்வியூ வச்சு அவங்களுக்கு தேவையான ஆள் எடுத்துருவாங்க. ஸோ அங்க வந்து செலக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். தி செலக்ஷன் பாலிசி அண்ட் தி செலக்ஷன் ப்ராசஸ் ஆர் இன்டர் ரிலேட்டட். கம்பெனியோட பாலிசியும் ப்ராசஸும் செலக்ஷன் ப்ராசஸும் இன்டர் ரிலேட்டட். சம் ஆர்கனைசேஷன்ஸ் ஃபாலோ டஃபர் செலக்ஷன் ப்ராசஸ் வைல் சர்டன் அதர் ஆர்கனைசேஷன் ஜஸ்ட் கண்டக்ட் ஸ்ட்ரெயிட் இன்டர்வியூ. நெக்ஸ்ட், கேஷ் ஃபேக்டர் ஆர் பட்ஜெட். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு சின்ன ஒரு ஆபீஸ், அங்க வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னா அங்க வந்து செலக்ஷன் ப்ராசஸ் இவ்வளவு டஃபா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. அவங்க ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூ வச்சு ஆள் எடுத்துருவாங்க. ஸோ அந்த ஆர்கனைசேஷன் கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, அவங்க வந்து பட்ஜெட்ல இதுக்குன்னு எவ்வளவு பணத்தை ஒதுக்குறாங்க, அதை பேஸ் பண்ணி செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். இப்ப நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கு அந்த ஆர்கனைசேஷன் கிட்ட, அது ஒரு பிக் ஆர்கனைசேஷன், அவங்க கிட்ட நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கு, நல்ல கேண்டிடேட்ஸ் தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க பணம் போனாலும் பரவாயில்ல, செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா அந்த ப்ரொசீஜர் படி நடக்கணும், பணம் ஒரு ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு நினைச்சா அங்க வந்து செலக்ஷன் ப்ராசஸ் லாங்கரா இருக்கும். அதே ஒரு ஸ்மால் ஆர்கனைசேஷன், அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் அளவா தான் இருக்கு அப்படின்னா அங்க செலக்ஷன் ப்ராசஸ் வில் பி ஷார்ட்டர்.
cash factor budget. Organizations which have limited resources tend to shorten selection process. Resources limited are the selection process shorter இருக்கும். While organizations with sound financial condition adopt lengthier selection process. Financial condition நல்ல sound அதாவது நிறைய பணம் வச்சிருக்காங்கன்னா அங்க வந்து selection process lengthier இருக்கும். Next, level of educational qualification and experience and exposure. எடுக்க போற வேலைக்கு அந்த கேண்டிடேட்டுக்கு என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்கிறோம், என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போஷர் எதிர்பார்க்கிறோம், இதை பேஸ் பண்ணியும் செலக்ஷன் ப்ராசஸ் லாங்காவும் ஷார்ட்டாவும் இருக்க சான்ஸ் இருக்கு. இப்ப பெரிய பெரிய போஸ்ட்டுக்கெல்லாம் ஆள் எடுக்கிறோம் அப்படின்னா ஹைலி குவாலிஃபைடா இருக்கணும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அவங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் அதாவது நிறைய அச்சீவ் பண்ணிருக்கணும். இந்த மாதிரிலாம் நம்ம எதிர்பார்க்கப்போ அந்த மாதிரி குவாலிஃபிகேஷனோட ரொம்ப குறைவான ஆட்கள் தான் இருப்பாங்க. அப்ப குறைவான அப்ளிகேஷன்ஸ் தான் வரும். அப்ப செலக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும். அதே நம்ம பார்த்தோம் கிளரிக்கல் ஜாப்ஸுக்கெல்லாம் ஆள் எடுக்கிறோம்னா நிறைய அப்ளிகேஷன் வரும். அப்ப செலக்ஷன் ப்ராசஸ் லாங்கரா இருக்கும். ஃபார் செலக்ஷன் ஆஃப் ஃபினான்ஸ் ஆஃபீஸர், ட்ரெஷரர், லீகல் அட்வைசர், டிசைனர், ஆர்கிடெக்சர், சிஇஓஸ், சயின்டிஸ்ட், சேர்மேன் எக்ஸெட்ரா செலக்ஷன் ப்ராசஸ் இஸ் ஷார்ட்டர். இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹைலி குவாலிஃபைடா இருக்கணும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கிறப்போ குறைவான ஆட்கள் தான் அந்த தகுதியோட இருப்பாங்க. அப்ப அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப கம்மியா தான் வரும். அப்ப செலக்ஷன் ப்ராசஸும் ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும். as only few candidates compete with higher educational qualification and credentials. ரொம்ப குறைவான கேண்டிடேட்ஸ் தான் இந்த வேலைக்கு தேவையான தகுதிகளோட இருப்பாங்க. கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்னா அவங்களோட ரெக்கார்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் தான் நம்ம என்னங்கிறோம்னா கிரெடென்ஷியல்ஸ். ஸோ ரொம்ப குறைவான கேண்டிடேட்ஸ் தான் இந்த வேலைக்கெல்லாம் தேவையான தகுதிகள் வச்சிருப்பாங்க. அப்ப குறைவான அப்ளிகேஷன்ஸ் தான் வரும். செலக்ஷன் ப்ராசஸும் ஷார்ட்டா இருக்கும். அவ்வளவுதான். ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் தி ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் செலக்ஷன் ப்ராசஸ். இந்த சாப்டர்ல நான் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட். இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றது? ஆப்டிடியூட் டெஸ்ட்ல அவங்க வந்து நிறைய டெஸ்ட் கொடுத்திருக்காங்க. இந்த நியூமரிக்கல் ரீசனிங், வெர்பல் ரீசனிங் இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு நீங்க அதெல்லாம் படிக்க வேண்டாம். ஜஸ்ட் அந்த 5 மார்க் கொஸ்டினுக்கு இந்த செலக்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிற இந்த சார்ட்டை படிச்சுட்டு எனி 5 ஹெட்டிங்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். அதுல வந்து நீங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் 3 மார்க்குக்கு படிப்பீங்க. அப்புறம் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் 3 மார்க்ஸுக்கு படிக்கணும். இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் 2 மார்க்குக்கு படிப்பீங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் படிச்சாலே 3 ஹெட்டிங்ஸ் கவர் ஆயிரும். அது போக எனி 2 ஈஸி பாயிண்ட்ஸ் ஐ திங்க்